ஆக்சியல் ஃப்ளோ ஏர் கம்ப்ரஸர். ஸோ கம்ப்ரஸர் பொறுத்தளவில் நமக்கு ஹை ப்ரெஷர் ஏரை கொடுக்கக்கூடியது தான் கம்ப்ரஸர். ஸோ இதில் இப்படி தான் ஹை ப்ரெஷர் ஏரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஹை வெலாசிட்டியில் ஏரை உள்ளே இழுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டும் பண்ண போகிறோம். ஸோ அது அப்படி என்ன அது எப்படி பண்ணுறோங்கிறது தான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை வெலாசிட்டி ஏரை வந்து நம்ம ஸ்டக் பண்ணி உள்ளே இழுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, கேசிங்கில் ஒரு ஃபிக்ஸ்டு பிளேட் இருக்குது, கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து ரோட்டாரில் மூவிங் பிளேட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்னென்னா ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும்போது ரோட்டாரும் அதோடு சேர்த்து ரொட்டேட் ஆகும். ஸோ ரோட்டாரோட மூவிங் பிளேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது கூடவே மூவிங் பிளேட் வந்து சுற்றுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 மூவிங் பிளேட் காமிச்சிருப்பாங்க. அதே போல் கேசிங்லையும் 2 ஃபிக்ஸ்டு பிளேட் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இது 2 பிளேட் இருக்காது, இதை சுற்றி நிறைய பிளேட் இருக்கும். ஏன்னா இது வந்து 2Dயில் காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏரை ஸ்டக் பண்ணி இழுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு ஹை வெலாசிட்டி தேவை. ஸோ ஹை வெலாசிட்டி தேவைனால நம்ம இதில் பார்த்திங்கன்னா பிளேடு சைஸ் வந்து நம்ம வந்து இங்கே பெருசாக வச்சுருக்கிறோம். பிளேடு சைஸ் பாருங்கள் பெருசாக இருக்கும். ஸோ வந்து இதில் ஹை வெலாசிட்டியில் உள்ள இழுக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மூவிங் பிளேடோட வேலை வந்து நமக்கு ஹை வெலாசிட்டியில் உள்ள இழுத்து ஹை ப்ரெஷரில் வந்து அப்படி நமக்கு வெளியே கொடுக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பிளேடு வந்து ப்ரெஷரை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளேட் சைஸு கம்மியாகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி பிளேடு சைஸு குறையும் போது நமக்கு வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த கேப் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகுது. கேப் கம்மியாக வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வால்யூம் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிளேடு சைஸுக்கு குறைய நமக்கு ரேடியெலாம் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அவுட்லெட்டில் வரும்போது நமக்கு ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் ஆகிட்டு வெளியே போகும். ஸோ அதனால தான் அந்த பிளேடு சைஸ் வந்து சின்னதாகிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேடு சைஸ் சின்னதாகும்போது நமக்கு ஏர் கேப் வந்து கம்மியாகும். அதனால வந்து ஏர் லீக்கேஜ் இருக்காது. ஸோ பெரிய சைஸ் பிளேட்டில் ஏர் லீக்கேஜ் அதிகமாக இருக்கும், சின்ன பிளேட்டில் வந்து ஏர் லீக்கேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் நம்ம இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிளேடு சைஸை வந்து அப்படியே ரிடியூஸ் பண்ணி சின்னதாக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரஸரோட ஒர்க்கிங் டீட்டெயில்.